கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அடையாறில் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் தான். அதாவது ஒரு ஃப்ளோரில் ஒரு 3333 ஸ்கொயர் ஃபீட் சேலுக்கு இருக்குது. அதுதான் பார்க்க வந்திருக்கோம். நல்ல ரெண்டில் இன்கம் வரும். அதாவது 1,50,000 ரெண்டில் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி போனீங்கன்னா அப்படியே ஆரியபுரம் போகலாம். இப்படி லெஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிண்டி போகலாம். இந்த பக்கம் திருவான்மை ரோடு ஜங்ஷன். நல்ல ஒரு ஜங்ஷன், ப்ரைம் லொக்கேஷன். இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். நம்ம போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு ப்ராப்பர்ட்டி போய்ட்டு நம்ம உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து 35,000 வந்து ரெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது தனியாக இவங்க வந்து இந்த 3,333 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரித்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 675 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இது அவங்க வந்து ஒரு ஹால் மாதிரி அவங்க பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. 675 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக பார்ட்டிஷன் பண்ணி அவங்களோட ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் பண்ணியிருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ரூமு. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமு. அடுத்து இந்த ஆஃபீஸோட எம்டி ரூம் தனியாக இருக்கும். இது வந்து 675 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இபி ரூமு, காமன் பாத்ரூம் இவங்களுக்கு இருக்குது. நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். ஆஃபீஸ் உள்ள 3,333 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. 930 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ். முன்னாடி இருக்கிற 2 ஆஃபீஸ் வந்து அவங்க தனியாக விட்டுருக்காங்க, ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. இதுவும் வந்து இருக்குது, ரெண்ட்டுக்கு இருக்குது. தனித்தனியாக 3 ஆஃபீஸை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸ் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், ஸ்பேஸ் வந்து அவங்களே கேபினோட வச்சுருக்காங்க. அதாவது இவங்க என்னென்னா அப்படியே நீங்கள் ரெண்ட்டுக்கும் அவங்க எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ரெண்ட்டுக்கு அவங்களே தயாராக இருக்காங்க. 80,000 மாதம் ரெண்ட்டு கொடுப்பாங்க. ஆல்ரெடி 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா 35 கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா வாடகை வரும். இங்கே வந்து அவங்களோட ஒரு சின்ன ஒர்க் ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இங்கே ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேபின் காமிக்கிறேன். இங்கே வந்து ரிசப்ஷன் ஏரியா இருக்குது. ஒரு 3 பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிற மாதிரி ரிசப்ஷன். ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் ஸ்பேஸு. நீங்கள் வேணும்னா வாங்கிட்டு உங்கள் ஓன் யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கும் நீங்கள் வந்து ரெண்ட்டு கொடுத்துருவோம். அவங்க ரெண்ட்டு கொடுக்குறாங்க, அப்படி தான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேபின், ஒரு 3 பேர் உட்கார மாதிரி. அடுத்தது இங்கே வந்து மேனேஜர்ஸ் கேபின் இருக்குது. இது ஒரு மேனேஜர்ஸ் கேபின். அடுத்தது இது ஒரு மேனேஜர் கேபின். கேபின் அழகாக பிரிச்சுருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ப்ளஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஏசி கொடுத்துருக்காங்க ரூமுக்கெலாம். அடுத்தது நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு உள்ளவே பாத்ரூமும் இருக்குது. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பாத்ரூம் வந்து சில ஆஃபீஸஸ் வந்து காமனாக இருக்கும். இங்கே காமனும் இருக்குது, பட் ஆஃபீஸ் உள்ளேயும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் ப்ளஸ் லேடிஸ்க்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸு, இது வந்து லேடிஸு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சின்னதாக கிச்சன், காஃபி போடுறதுக்கு ரூம் வந்து தனியாக இருக்குது. ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலும் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கான்ஃபரன்ஸ் ஹால், ஏதாவது மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஹாலும் கொடுத்துருக்காங்க. நல்லா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்து மீட்டிங் வந்து அட்டன் டைமில் உட்காரலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேபின் பண்ணியிருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஹாலு வித் டிவி யூனிட். நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் எனக்கு வேணும், நான் ஒரு 3 crore மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஓனாகவே எனக்கு ஆஃபீஸ் தேடிட்டு இருக்கேன் இந்த இதில் அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம். இது ஒரு மேனேஜர்ஸோட கேபின். இங்கே ஒரு கேபின் இருக்குது. இது ஒரு கேபின். இல்லை நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு இது மாதிரி கேபினோடு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. 25+ இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு, 930 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்குது உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.30 crore, அதாவது 3,30,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். கிட்டத்தட்ட வாடகை மட்டுமே 1,50,000 ரூபா வருது. இன்னும் அதிகமாகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 30,000 ரூபா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுன வாய்ப்புகள்
நிறையா இருக்குது. தேவைப்படுறோம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நான் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.